அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் ஆடி மாதம் 17/7/2024 16/8/2024 வரலும் உண்டான காலத்தை ஆடி மாதம் குரோதி வருஷத்து. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தில் செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 8ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். 6ஆம் இடத்தின் அதிபதியும் 8ஆம் இடத்துல. 6, 7 இந்த 2 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 9, 10 அதிபதிகள் 11ஆம் அதிபதிகள் எல்லாமே 8ஆம் இடத்துல மறைந்த இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே 6ஆம் இடத்துல போய் ருணரோக சத்ருஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5, 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஏற்றம். எதிராளிகளை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு 6ஆம் இடத்துல தனிச்ச குரு இருக்கும் பொழுது எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு அடிபட்டு போகும். பிரச்சனைகள் எதிராளி நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இப்போ செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி, அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பவர். அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் உட்கார்றது நிச்சயமாகவே நல்ல ஒரு ஏற்றம். இதை தவிர பார்த்தாலேயானால் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலும்னா, அதாவது 17/7/2024 16/8/2024 வரை உண்டான ஆடி மாதம் குரோதி வருஷத்தில் ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துல போயிருக்கார். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைஞ்ச இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள், திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் போய் 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து, அது தவிர 7ஆம் அதிபதியோடும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவா, சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க, திடீர்னு அது ஒர்க் அவுட் ஆகி அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவாளுக்கெல்லாம் மல்டிபிள் ஃபோல்ஸில் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய, அதாவது சூரிய பகவான் 9க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சிறு பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவானும் பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்தை சனி பகவானும் பார்க்குறார். அதனால் சனி பகவானுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த அளவு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவானும் 9ஆம் அதிபதியும் மறைஞ்சு போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் கொஞ்சம் செட்பேக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், புதிய தொழில் அமையும். தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாலெட்ஜ் பேஸ்டு தொழிலாக இருக்கும். இந்த பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரர்கள் டீச்சிங் ப்ரொஃபஸர்ஸு, அதை தவிர மற்றவர்களுக்கு குரு தொழில்னு சொல்லக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய தொழில், இதிலெல்லாம் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க, நகாசு வேலை செய்பவர்கள், அதை தவிர இந்த பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் இந்த கடன் செக்ஷனில், அதாவது லோன் கொடுக்குற செக்ஷனில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தங்க நகை கடன் விற்கிறவாளுக்கும் சரி, தனியாக கடன் விற்கிறவாளுக்கும் சரி பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் சிறு தொல்லை இருந்தாலும் அதன் மூலியமாக வெற்றி வாய்ப்பை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. எதனால் அப்படின்னா, சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அப்படின்றதுனால சந்திராஷ்டம நாட்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 3, 4, 5 இந்த 3 நாட்கள் வர்றதுனால சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த தனுசு ராசி நேயர்களே,
3ஆம் இடத்துல சனீஸ்வரன் உட்காந்துருக்கான். 3ஆம் வீட்லேயே போய் உட்காந்துட்டானா முட்டுக்கட்டை போட்டுருவான்னு நினைக்காதீங்க. வீட்டு அதிகாரியே அவர் தான், 2க்கும் 3க்குமே. அந்த தனுசு ராசினர்கள்லாம் அதிக பிரயாசப்பட மாட்டாங்க. போதும் போதும் நல்ல இருப்பாங்க. இது போதும் இது போதும்னு. ஏன்னா எதுவுமே ஆசைகளை விற்றி நிறைய கொடுத்துட்டோன்னா அது செய்யணுமே கொல்லணுமே அது பிரச்சனையே ஆகிடுது என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயத்தை கொடுத்துருவான். திருப்தி வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தியாவசியங்கள் எது உண்டோ நமக்கு என்ன உண்டோ அது கிடைக்கிறது, அது போதும், இதுக்கு மேலே நான் ஆசைப்படலை அப்படின்னு ஒரு அமைப்பில் உண்டாக்குற எண்ணத்தை கொடுக்குறதே சனீஸ்வரன் 2ஆம் வீடு தொடர்புள்ளவர்கள் தான். குழந்தைகளுக்கு நிறைய பாக்கியம் கொண்டா சனி தொடர்பு இருக்கணும். வியாதிகளில் இல்லாமல் நல்லபடி ஆரோக்கியம் இருக்கணும் சனீஸ்வரன் தொடர்பு இதெல்லாம் இருக்குது. ஸோ 3ஆம் வீடு தொடர்பு வழிகட்டாமல் இது போதும் இவ்வளோ தான் எனக்கு இந்த காலம் கிடச்சா போதும் இது பண்ணால் போதும் இந்த விஷயம் அப்படின்னு ஒரு உணர்வை கொடுத்து அதை ஈடுபடுத்தி நீடிக்க வைக்கிறான். ஸ்டாண்ட் பை பண்ண வைப்போம். அதான் சனீஸ்வரர். அவர் வக்ரமாயிட்டார். ஏன்னா ராகு இருக்கார். ஐயோ ராகு நேர்பார்வையில் சுகஸ்தானில் உள்ள ராகு நேரடியாக தொடர்பு கொள்கிறார் ரிஷபத்தில் உள்ள குருவை செவ்வாயும். இதெல்லாம் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் வீட்டில் பார்த்தோன்னா ஆடி மாதத்தில் சுக்கராச்சாரியர் இருப்பார், கூடையே புதன் இருக்கார், சூரியன் இருக்கார். பாக்யாதிபதி போய் 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்காருன்னா சூரியனுக்கு அஷ்டமம்லாம் கிடையாது. சூரிய சுந்தரர்கள் அட்டமம் கிடையாது. அவருக்கு எந்த நேரத்தில் எங்கே இருக்கோ மாதிரி இருக்கணும். அதுதான் அந்த அதிபர் தனுசுக்குள்ள அதிபர் நேரடியாக 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். 2ஆம் வீட்டு அதிகாரி ஐனசைடு போஸ்தாரி செவ்வாய் அவர் 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார் தனுசுக்கு. மறைமுகமாக போய் எங்கே இருக்கோ அங்கே பார்த்து தொடர்பு கொள்கிறாங்க. 8ஆம் வீட்டு சூரிய உட்காந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. இவர் மறைவாகவே உட்காந்துருக்காரு. அவர் ஹைட் மறைவாக எதுவும் செய்யக்கூடாது. ஏன் மறைவாக செய்கிறாருன்னா நமக்கு வேண்டியது காரியம் ஆகணும், திறம்பட இருக்கணும். வீணாக வம்பு தும்பில் மாட்டக்கூடாது, பிரச்சனைகளில் மாட்டக்கூடாது. பிரச்சனைகள் வர்றது அவாய்ட் பண்ணணும். அதுக்காக வேண்டி அமைதி சைலண்ட் கில்லர் சொல்கிறாங்க. அமைதியாக இருந்து எப்படி இல்லை பண்ணணுமோ அப்படி பண்ணினா தான் நம்ம உள்ளது வாழ முடியும். இந்த மாதத்தில் சுக்கராச்சாரியர் அவர் 6ஆம் வீட்டு அதிகாரி, அவரே லாபத்தான அதிபதி. அவர் தொடர்பு அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்புறம் மெதுவாக பாகியத்து வந்துடுறாரு மாதப்பிறப்பில் பாகியத்தில் வந்ததுனால உங்களுக்கு என்ன சுக்கரர் 11th ஹவுஸில் ஆடு போய் உட்காந்துருக்கார். பாகியத்தில் வந்திருக்காரு. பாக்கியத்தில் 11th ஹவுஸில் ஆடு வந்தால் பணம் உங்களுக்கு சொத்து பத்து பணம் வசதி வீடு வசதி வாய்ப்பு என்னென்ன உண்டோ அந்தந்த ஐட்டம்லாம் எல்லாம் வந்துடும். இல்லை தடைப்பட்டு இருந்த செல்வங்கள்லாம் ஒன்று வந்துடும். ஐயோ நான் பணம்லாம் முடங்கி போயிடுது அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு உண்டான சோர்ஸ் ஆஃப் மறுபடியும் ரீபேமெண்ட்டுக்கு உண்டான வழியெல்லாம் வருது. அதை எப்படி வாங்கி எடுத்து நொந்து போடுவீங்க சமயத்தில். அந்த மாதிரி நொந்து போகாதபடி இனிமேல் தைரியம் கொடுத்து குப்பை கொடுத்து வழிமுறைகளை உண்டாக்கி உங்களை புஷ் பண்ணி ஈடுபடுத்துறது தான் மறைமுகமாக உட்காந்து பண்ணார். புரிஞ்சுதா உங்களுக்கு? நமக்கு நேரடியாக சொன்னாலே புரிய போகிறது இல்லை. இது எப்படி அந்த ஐடியாவை நமக்கு அந்த விதரணை கிடையாது, தைரியம் கிடையாது, ஃபேஸ் பண்ண துணிச்சல் கிடையாது, நம்ம இப்படியே இருந்து போயிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்னு அவரே வழியை உண்டாக்கி வல்லபுரம் ஐயா பண்ணுறாரு. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஏற்றம்தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே. பணம் ரொட்டேஷன் நின்று போனதெல்லாம் வந்துடும். கடன் உபாயிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. இதெல்லாம் இருக்குது. மீண்டும் பராமரித்து நிறைய பண்ணுவீங்க. கொடுத்து 4 மடங்கு சம்மந்தப்பட்ட பணத்தை வழி இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வரா மாதிரி வழி பண்ணிப்பீங்க. அப்புறம் எப்போதும் இந்த சொத்து அதிக முதலீடு பண்ணுறது யாருன்னா தனுசு தான். வியாபாரத்தை காட்டிலும் அதிகமாக தனுசில் சொத்து அதிகம் மூவ் பண்ணுவாங்க. அது வாங்கி போட்டு ரொட்டேட் பண்ணி இது பண்ணுறேன். செவ்வாய்க்கு நேரில் தொடர்பு இல்லை. செவ்வாய் தொடர்பு இருந்தாலும் வீடை வாங்க வேண்டியது, இடத்த வாங்க வேண்டியது, 2ஆக பழக வேண்டியது, ஒரு துருண்டு விற்க வேண்டியது, இன்னொருத்த வாங்க வேண்டியது, அதை விற்க வேண்டியது, ரிட்டர்ன் பண்ணுறது, ஜொல்லை வாங்க வேண்டியது, கடையில் விற்க வேண்டியது, அது ரொட்டேட் பண்ண வேண்டியது, அதுலேருந்து கடன் வாங்கி இன்னொன்று வாங்க வேண்டியது, கடன்லேயே இன்னொரு நகை வாங்க வேண்டியது. இந்த மாதிரி ரொட்டேஷனில் பண்ணியே கிரெடிட் ரொட்டேஷனில் பண்ணியே எவ்ரிபடி வேண்டியதெல்லாம் வாங்கிடுவாங்க. அதுதான் தனுசுனுடைய பெரிய ஒரு அட்வான்டேஜ். செவ்வாய் குறுக்க இருக்கிற வரைக்கும் தொடர்பு இருக்கிற வரைக்கும் எதுவும் கோஷம் இல்லை. யாரும் வாயிலிருந்து கேட்க முடியாது, யாரும் ஏமாற்ற முடியாது. கொடுத்தது பணத்தை கொடுத்து உடனே வந்துடும். ஐயோ ஐயர்
குத்துடணும் அப்படின்னு எதாவது பண்ணுவாங்க. ஸோ எவ்ரிதிங் அவங்க அனுகூலமாக போயிட்டு இருக்கிறது நன்னா போயிட்டு இருக்கும், இது பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கும். நோய் நொடி அது இதெல்லாம் நோய் வர்றதுக்கான மனசு ஒன்று, அதனால் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்காது, அறுத்துட்டே இருக்கும், மனசில் உள்ளே உறுத்திகிட்டே இருக்கும். ஏமாற்றல், தொந்தரவு, பிரச்சனைகள், நாள் கடத்தல், இதெல்லாம் இந்த உடம்பை போட்டு ஒரு வழி ஆக்கிடுது. அந்த மாதிரி தான் நோய் தான். அந்த நோயெல்லாம் இனிமேல் வர சந்தர்ப்பம் இல்லை, சரியாயிடும். காரணம் என்னென்னா பிரச்சனைகள் இருந்தால் தானே உனக்கு பிரச்சனைகளே இல்லை. பிரச்சனைக்கு காரணமாக இருக்க எதுவோ அந்த பிரச்சனைக்கு காரணமாகாதபடி அது வேறு வழியில் 4 மடங்கு ஆகி உங்களுக்கு சௌகரியங்களை உண்டாக்கி கொடுத்துட்டுனா, வழி வகுத்து கொடுத்துட்டுனா அப்புறம் எதுக்கு பிரச்சனை வரப்போகுது? அதனால் அந்த அமைப்பில் இந்த மாதம் இருக்குது. காரணம் என்னென்னு நிறைய இருக்குது. 3ஆம் அதிகாரி யாருன்னா சனீஸ்வரன், அவனை துணை போகிறது ராகு. அப்போ இந்த ஃபாஸ்ட் ட்ராக்கு ராகு யார் காலில் போகிறான்? சனீஸ்வரன் காலில் நிற்கிறான். அப்புறம் எந்த வீடு நிற்கிறான்? குரு வீட்டிலே நிற்கிறான். அப்புறம் என்ன வேண்டியிருக்கு? ராசி அதிபர் யாருன்னா மீனத்துக்கு குரு, அவரே அதை உட்கார்ந்துட்டு மறைவு ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு தனுசுக்கு குருவை இது ராகு பார்க்கும்படி பண்ணிருக்கான். கூட தனியோடு தொடர்பு கொள்கிறான். அப்புறம் என்ன வேண்டியிருக்கான்? இப்போ உங்களுக்கு சனி, குரு, செவ்வாய் ப்ளஸ் நாகு இத்தனை பேர் தொடர்பு கொள்கிற, அப்போ உங்களால் சாதிக்க முடியாதுன்னு இந்த மாதம். இது வரைக்கும் ட்ராகான் பண்ண எல்லா விஷயத்தையும் நீங்கள் எல்லாப்படியே முடிச்சு கொடுத்துருவீங்க. ஈடுபாடு கிடையாது. இப்படியே ஒரு இன்னும் டைம் எலிமெண்ட் பாழாகி அது வந்தால் இது இல்லை, இது வந்தால் இல்லை, அது சொல்கிறது வேலையே இல்லை. டைம் எலிமெண்ட் கரெக்டாக முடித்து அழகாக முடிச்சு கொடுத்துருவீங்க. அதுவும் இது பெரும்பாலும் பெரிய லைசன்ஸ் ஒர்க்கு இது அரசாங்கம் விஷயங்கள் எல்லாம் 0 தான். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு வச்சுருக்கீங்க, தனுசுக்கு அழகாக முடிச்சு கொடுத்துருவீங்க. அவ்வளோ நம்ம பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் ஒர்க்கு எப்படியோ அது நடக்கும். அதெல்லாம் எந்த விதமான வியாபாரத்துக்கு முட்டுக்கட்டே இருக்காது. அதே சமயத்தில் வெளிநாட்டு தொழில் பொறுத்தவரைக்கும் நிறைய இனிமேல் வெளிநாட்டுக்கே போகாதவங்க கூட வியாபாரத்தை ஒரு பொட்டி கூட வெளிநாட்டில் வைக்கலான்னு போயிடுவான். ஒரு பொட்டி கடை கூட வெளிநாட்டை வச்சு சம்பாதிச்சிக்கலாம், இங்கே முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு தான் அவனுக்கு இந்த இன்கம் போகாதுன்னு தான் போவான். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும் போது ஏன் பண்ண வேண்டியது தான் எல்லாருமே. ஸோ நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஏற்றுமதி இருக்கும்போது அதிகமாக இருக்கும், அதில் கமிஷன் வியாபாரம் நிறைய வரும். ஆமாம், ஃபார்மிங் ஒர்க் நிறைய நடக்கும். சின்ன சின்ன தொழில்கள் பண்ணாலே போதும், அதுக்கு உண்டான தொடர்பு வச்சு நல்லா சம்பாதிப்பாங்க.